ஹலோ ஆல். மண் சட்டியில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததோடனே இதில் ஒரு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை இது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 12லேருந்து 14 வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கேரளாவில் யூஸ் பண்ணுற கொடைப்புளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கொதித்து வர்றதுக்குள்ளே அரைப்பு ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பல் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ கொதிக்கிற புளியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம். அழகாக நம்மளோட மீனெல்லாம் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. அவ்வளோதான். நல்லா கொதித்து மீன்லாம் வெந்து வரவும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்குனா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி.